In BJT configured as common emitter amplifier, what role does emitter resistance play in biasing? And optionsல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா isolates input output, provides stabilization, increases input impedance, amplifies input அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரலா ஏசி சிக்னல் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்டோட எய்ம் என்ன அப்படின்னா டு ஸ்டெபிளைஸ் த டிசி biased input voltage to amplifier அண்ட் அதை பொறுத்து தான் நமக்கு ரெக்வயர்ட் ஏசி சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் எதனால கிடைக்குது அப்படின்னா பை யூசிங் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்இ. ஸோ இந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் ப்ரொவைட்ஸ் த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் biasing which is needed for the common emitter amplifier. ஸோ இதுதான் பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்க்கியூட்ல நடக்கிற ஆப்ரேஷனே. இப்போ இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம எமிட்டர்ல கொண்டு வரும்போது அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர்ல நமக்கு ஒரு டிராப் வந்து கிரியேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த கரண்ட் பாசிங் த்ரூ ஆர்இ. அதாவது இந்த ஆர்இ ரெசிஸ்டர் வழியா பாஸ் ஆகுற கரண்ட்னால நமக்கு ஒரு வோல்டேஜ் டிராப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கலெக்டர் கரண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு எமிட்டர் கரண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்மளுடைய எமிட்டர் வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா விபிஇயோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஇ அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு விபிஇ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எமிட்டர் கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எமிட்டர் கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு கலெக்டர் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி டிக்ரீஸ் ஆகுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர்ல நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து அச்சீவ் ஆகும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற கம்ப்ளீட் பராமீட்டர்ஸே. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்இ ரெசிஸ்டன்ஸ் உடைய ரோல் என்ன அப்படின்னா ஸோ மெயினா இங்க நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ப்ரொவைட்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் டு ஸ்டெபிலைஸ் பயாஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். A broadside array operating at 50 cm wavelength consists of 4 half-wave dipoles spaced 25 cm apart. Each element carries RF current in same phase and of magnitude 0.2 amp. What will be the radiated power if radiation resistance is 126 ohms? So நமக்கு என்னென்ன values கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத first நம்ம எழுதிக்கலாம். Magnitude of current. So IM is equal to 0.2 amperes கொடுத்திருக்காங்க. And radiation resistance value என்ன கொடுத்திருக்காங்க 126 ohms அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு radiated power உடைய formula first நம்ம calculate பண்ணிக்கலாம் which is equal to 1/2 into IM square into radiation resistance. So values substitute பண்ணோம் அப்படின்னா 1/2 into 0.2 the whole square into 126. So இதை cancel பண்ணிக்கலாம் 63. So 63 into 0.2 square நமக்கு 2.52 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன calculate பண்ணணும் அப்படின்னா total radiated power தான் calculate பண்ணணும். So total radiated power is equal to 4 times. ஏன் அப்படின்னா இங்க நமக்கு 4 half wave dipoles இருக்கு. ஸோ சிங்கிள் டைபோலுக்கு தான் நம்ம இங்க பவர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். 4 half wave dipoles அப்படிங்கும் போது 4 into radiated power அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ 4 into 2.52 which is equal to 10.08 watts அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Find the gain of system with transfer function g of s is equal to s plus 2 divided by s plus 1 into s plus 3 into s plus 4 for DC, that is zero frequency input. So இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா zero frequency அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே அதாவது டைம் டொமைன்ல இருக்கிறது இங்கே எஸ் டொமைன் இருக்கு அப்படின்னா s is equal to j omega அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேல்யூவா நமக்கு கிடைக்கும். ஸோ ஜீரோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும் போது ஒமேகா வேல்யூ 0 அப்படின்னா s is equal to 0 அப்படின்னு நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ g of s at s is equal to 0 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா sக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூமரேட்டர்ல 2 டிவைடட் பை டினாமினேட்டர்ல 0 plus 1 1 0 plus 3 3 0 plus 4 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 3 into 2 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 1/6 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 4ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
In a 4-bit binary adder, if input are A is equal to 1101, B is equal to 1011 with initial carry of 0, what will be sum and final carry? So இங்க நமக்கு ரெண்டு இன்புட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கன்னா 1101 அப்படின்னு A உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. B நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1011 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இனிஷியல் கேரி 0. ஸோ இங்க நம்ம Cனோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 4-bit பைனரி அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது 1 plus 1 0 கேரி 1 இருக்கும். அகைன் 1 plus 0 plus 1 0 கேரி 1 1 plus 1 plus 0 0 கேரி 1 1 plus 1 plus 1 1 and நமக்கு கேரி ஒரு 1 இருக்கும். ஸோ 1000 அப்படிங்கிறது நமக்கு சம் அப்படின்னு கிடைக்கும் வித் கேரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு இங்கதான் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய சம் வேல்யூ, இது நம்மளுடைய கேரி. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். The electric field measured in the far field of antenna at a distance of 30 meter is 1 volt per meter. Average power density at a distance of 300 meter from antenna is. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா electric field at a distance of 30 மீட்டர் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 volt per meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ், அதாவது 1/r1 ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால E1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம் which is equal to k divided by r1. இப்போ நம்ம E2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா at a distance of எவ்வளவு கொடுத்திருக்காங்க 300 மீட்டர் is equal to k by r2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா k divided by r2 வேல்யூ என்ன இருக்கு நமக்கு 300 மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது E1 divided by E2 ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to R2 divided by R1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம E2 வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் which is equal to E1 R1 divided by R2. ஸோ E1 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1 volt per meter. ஸோ 1 into R1 வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 30 divided by R2 வேல்யூ 300. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 1/10 volt per meter அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் பவர் டென்சிட்டியை தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் பவர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு E2 square divided by 2 eta. E2 வேல்யூ நம்ம இப்பதான் கால்குலேட் பண்ணோம் 1/10 அப்படின்னு. ஸோ 1/10 the whole square divided by 2 into eta வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு 120 pi அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 13.3 மைக்ரோ வாட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.